ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 26 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அவ்வளோதான், இன்னமும் ஒரு 6 வீடியோஸில் இந்த மான்வா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது ஆன்கோயிங்கில் இருக்குது இது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு புதுசான மான்வாவை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி சேனல் டெட்டாக ஒரு நிலைமைக்கு தான் போயின்னு இருக்கு. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். நீ வந்து என்ன யோசிக்கிற? அந்த சின்ன பையனால் கந்தரை கொல்ல முடியும்னு யோசிக்கிறியா? ஆமாம், அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அப்படின்னா நீ அவனுக்காக கவலைப்படுற, அதுதானே? ஆனா உனக்கு வந்து அந்த பையனோட ஃபேஸ் வந்து ஞாபகம் இருக்கா? இந்த பொண்ணு யோசிச்சு பாக்குறா. இருந்தாலும் நம்ம ஹீரோட ஃபேஸ் அங்க ஞாபகமே வரல. இது எல்லாத்துக்கும் காரணம் ஏரோட ஒரு எபிலிட்டி தான். அப்படா நீங்க என்ன சொல்றீங்க? காட் ஆஃப் டார்க்னஸ் அவங்களா? கரெக்டா சொல்ற. ஆமா, இப்ப அதுதான். இப்ப பல வருஷம் கழிச்சு என்ன தேடி அவங்க வந்திருக்காங்க. அப்பனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? உங்களுக்கு ஆபத்து இல்லையா இதனால? இல்ல, அப்படி இல்ல. இங்கேயே பல வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு கெஸ்டே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம நல்லா ட்ரீட் பண்ணக்கூடாதா? ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ஒரு விருந்தையே அவனுக்காக வச்சிருக்கேன். சைடு கந்தரம் அவனோட வித்தியாசமான கையை வச்சு தாக்குறான். இதனால ஹீரோ எங்கேயோ பந்து போய் விழுறான். ஹேய், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்கில்லை நீ பயன்படுத்தினல, அந்த ஸ்கில்லை வந்து நீ பயன்படுத்தலையா? அங்க ஹீரோ ஸ்டைல பாப்பானா ஏகப்பட்ட மண்டை ஓடும், நிறையவே எலும்பா இருக்கு. அப்புறம் தான் நம்ம கந்தரே சொல்றான், இது எல்லாமே நீ பாக்குறல, இது எல்லாமே உண்மையான எலும்பு கொடுங்க தான். அதாவது சிம்பிளா சொன்னா, இங்க யாரெல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாம இருந்திருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே கொன்னு இருக்கான். அவங்க தான் இங்க எலும்பு கூட இருந்திருக்காங்க. இதே மாதிரி தான் இங்க யாரு ட்ராஷா இருக்காங்களோ எல்லாரையுமே நான் கொன்னுட்டேன். அப்படிதான் இந்த இடத்த ஒரு ஜங்க் யார்டா மாத்தினேன். இந்த இடத்துல கார்பேஜுங்களுக்கு இடமே இல்ல. இங்க 2 பேரும் அப்படிதான் வளர்ந்தோம். நானும் லீசாவும் இந்த இடத்துல. நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் இந்த மாதிரி ஒரு நரகத்துல இப்படி வாழ்றதுக்கு. அதனால யாரெல்லாம் என் மேல கைய வைக்கிறாங்களோ, கைய வைக்கிறவங்களோட ஒருத்தங்களோட நிலைமையும் நான் வந்து இந்த மாதிரி ஆக்கிடுவேன். ஆனா இப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பயந்தாங்குழியா இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்தாரு. அவரு தான் என்ன காப்பாத்தினாரு. அவர் வந்து சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நீ தான் இந்த இடத்த கிளீன் பண்ணி இந்த ஜங்க் யார்டை ஒரு மாதிரி சுத்தமாக்கணும். அன்னைக்கு அவரு சொன்னதுதான். அதுக்கப்புறம் நான் வந்து டிசைட் பண்ணேன். அவர் மேல ஒரு ஆர்வமே வந்தது. லைஃப் அவருனால தான் மாறவே ஆரம்பிச்சது. இப்படி எல்லாரையுமே கொன்னு இருக்கிற ஒரு குப்பைகளையும் நான் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா இதனாலேயே என்னவோ தெரியல, இந்த விஷயம் லீசாக்கு சுத்தமா பிடிக்கல. அவ என் கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை கட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டா. இருந்தாலும் நான் வந்து இந்த விஷயங்களை அப்படியே விடல. நான் வந்து இங்க இருக்கிற கார்பேஜ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது எதனால நீ இப்படி மானன. ஏதோ ஒண்ணு உன்னால இன்னமும் ஹார்டா என் மேல தாக்க முடியுமா? கேட்டோன்னே அவன் கையில ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட அங்க வந்து செயின்ஸால அவனோட கை அப்படியே சுத்தி வலிக்குது. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அது வந்து ஏதோ ஒரு வகையான ஆர்டிஃபேக்ட்னு. இந்த ஆர்டிஃபேக்டை வச்சு ஒரு மான ரூமை கிரியேட் பண்ண முடியும். அந்த இடத்துல அவங்களால வெளியிலயும் வர முடியாது, ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. அதே மாதிரி தான் இப்போ நீ மாட்டிக்கின. இப்போ நீ வந்து உள்ள இருக்கிறல அந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது 20 மடங்கு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும். நீ என்ன பண்ண போற? இந்த வாட்டி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் உன்னை இங்கே காலியாக்க போறேன். அப்படியே அவன் தாக்க வரானா அங்க பின்னாடியே கீழே நோக்கி கேக்குது. என்ன மாஸ்டர், உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா என்ன? ஹெல்ப் எல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கே தெரியும் எப்படி நான் வெளியில வரணும்னு. அங்க கந்த தாக்க வர்றதுக்குள்ளேயே அந்த பாக்ஸை விட்டு அவன் எப்படியோ தப்பிக்கிறான். வந்து ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அவன் உருவாக்குன அந்த ஆர்டிபிஷியல் கை அதுவும் அப்படியே அழிஞ்சு போகுது. அங்க சம வேகமா பின்னாடி போய் சொல்றான், வந்து அவளோட காதை ஒண்டி தானே எடுத்த, இப்போ உன்னோட உடம்புல வெறுமா காதை தாண்டி வேற எதுவுமே மிஞ்ச போதில்ல. ஹீரோவும் ஒரு பயங்கரமான கிக் அடிக்கிறான். இதனால கீழே இரும்பா இருக்குமா, அது கந்தரோட உடம்பு குத்தி அப்படியே வெளிப்பக்கம் வருது. நான் எதிர்பார்க்கல, என்னோட டெஸ்டினி எல்லாத்தையுமே இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க போல. ஆனா ஏதோ ஒண்ணு, நான் சாகும் போதும் எனக்கு வந்து எந்த விதமான கில்ட்டும் இல்லவே இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த சின்ன பொண்ணு, அவ லேம்ஸ்டர்ல பிறந்த அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து வளர்ந்தக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கார்பேஜா தான் மாற போறா. அதாவது என்ன மாதிரியும் லீசா மாதிரியும். அதுதான் இந்த சிட்டியோட ரூலு. அதுதான் இந்த ஓனரோ உருவாக்கி வச்சிருக்கான். அப்புறம் அந்த டப்பாக்குள்ள ஒரு சவுண்ட் கேக்குதா, அங்க அந்த சின்ன பொண்ணு இருக்காலன்னு அங்க செக் பண்றதுக்கும் போறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இந்த சைடு இந்த லீசாவும் மத்தவங்களும் அங்க வராங்க. அங்க கந்தரை பார்த்து அவங்க யோசிக்கிறாங்க, நான் எதுக்கு கவலைப்பட்டனும் அதே மாதிரி தான் இப்போ விஷயம் ஏற்பட்டிருக்கு. நான் ஏதோ ஒன்று, நம்மளோட விஐபி அவர் வந்து இப்போ சேஃபா இருக்காரா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அங்க ஹீரோ கையில தான் அந்த பொண்ணு இருக்கா. அவளைக்கும் பெருசா எதுவும் அடியெல்லாம் பண்ணல. அவ இப்போ தூங்கிந்தா இருக்கா. அப்புறம் லேம்ஸ்டரோட அந்த 4 பகுதியை கட்டுறாங்க, வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட்னு. இது எல்லாத்தையுமே லீடர்ஸா இருக்கிற ஒரு 4 பேரு, அதாவது நம்ம கந்தரு, பொண்ணு மர்ச்சன்ட், நம்ம லின்சி, இவங்க 4 பேர் தான் மேனேஜரா இருக்கிறாங்க. சிம்பிளா சொன்னா இவங்க தான் அந்த இடத்துக்கு கிங் மாதிரி. நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்ல என்ன ஆயிருக்கும்னா, இந்த மாதிரி ஹீரோக்கு ஒரு மிஷன் கிடைச்சிருக்கும். இங்க வந்து மிஷனை கம்ப்ளீட் பண்ற மாதிரி. ஆனா இதுக்கு அவன் போறதுக்கு தயாராயிருப்பானா? நான் ஆக்சல் வந்து சொல்லியிருப்பான், இல்ல வேணாம், அதுக்கு எந்த விதமான அவசியமோ இல்லைன்னு. ஹீரோவும் கேட்டிருப்பான், எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, ஏன் நம்ம போக
போக கூடாதுன்னு. அதுவா ஏன்னா அந்த சிட்டி வந்து ஆல்ரெடி அழுகி போயிடுச்சு, அது நானே பார்த்துட்டேன். அதனால அவங்க தன்னைத்தானே அழிச்சுப்பாங்க, நம்ம வந்து அவளைக்கும் கவலைப்பட வேணாம். இந்த ஆக்சல் சொன்ன விஷயம் அப்போ வந்து புரியல, நான் இப்போ என்னால அந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. நான் எங்க பார்த்தாலும் ஒரு விதமா சண்டையும் போர்க்களமா தான் இருக்கு. ஆனா நான் இதுக்கு மேலே இதை இப்படியே விட போதில்ல. நான் இதோட மெயின் ரூட்டா இருக்கிற அந்த காஸ் அதை வந்து நான் கண்டுபிடிச்சு இதை நித்தலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பைத்தியமா இருக்கும்ல நம்ம ஹீரோ மேல, அந்த பொண்ணு கிட்ட போறான். அந்த பொண்ணு கிட்ட அவன் போறான். அந்த பொண்ணும் ஏதோ ஒரு ட்ரக்கை வந்து கலந்து வச்சிருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான் அந்த டீக்குள்ள ஏதோ ஒரு ட்ரக் இருக்குன்னு. அதுல வர அந்த சென்ட் அதை வச்சு அவனால சொல்ல முடியுது பேரலைஸ் பண்ற ஒரு மெடிசன் தானே. அங்க அந்த பொண்ணு சொல்றா, என்ன நீங்க குடிக்க மாட்டீங்களா, இன்னைக்கு நைட்டு உங்க கூட ஜாலியா பூந்து பூந்து விளாடலான்னு யோசிச்சேன். ஹீரோ வந்து யோசிக்கிறானா, இதை வந்து அவ பாக்குறான். என்ன ஆச்சு, அவனுக்கு என்ன தெரிஞ்சு போயிச்சா? இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு அதை குடிச்சிடறான். அங்க அந்த கிளாஸும் கீழே விழுந்து உடையுது. ஹீரோக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் அப்படியே மட்டையாயிட்டான். அவ்வளவுதான், இதுக்கு மேலேயே நான் யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா இனிமே இவன் எனக்கு தான் சொந்தம். பட் டெலிகா வந்து எப்படியோ நம்ம ஹீரோவை கேப்சர் பண்ணிட்டா. விஷயம் வந்து அந்த மர்ச்சன்ட் அவனுக்கு வந்து தெரியுது. கிட்ட அந்த கிராவிட்டி பொருளை நான் கொடுத்தேன், அதை வச்சு கூட அந்த புடி பையனை தூக்கடிக்க முடியல. ஏன்னா நான் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொண்டு வந்தேன். ஆனா ஏதோ ஒண்ணு, நான் கவலைப்பட வேணாம். டெலிகா கிட்ட நான் இன்னொரு ட்ரக் கொடுத்தேன், அது வழியா இப்போ அந்த டீமன்ஸோட எனக்கு தான் கிடைக்க போகுது. பின்னாடியே ஒரு குரல் கேக்குது, மாஸ்டர் எல்லாமே கரெக்டா நம்ம நஞ்ச மாதிரியே ஸ்மூத்தா போயின்னு இருக்கு. ஓ அப்படியா, சரி அப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். சீன்ல மர்ச்சண்டோ அங்க செம வேகமா வரான். ஹேய் டெலிகா, நீ வந்து இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன ஆச்சு, என்னோட டீமன் ஸ்வாட் அது வந்து இங்க தானே இருக்கு. அட என்னங்க நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க, இப்பதான் ஆரம்பிக்கலான்னு போனேன், அதுக்குள்ளேயே நீங்க வந்துட்டீங்களா? ஆமா ஆமா, நீ வந்து அவனை வச்சு என்ன வேணாலும் பண்ணுமா, அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை அவனோட ஸ்வாடு, அதுதான். அதனால சீக்கிரம் அவன் கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை என் கிட்ட கொண்டு வா. ஓ அப்படியா, எதுக்கு நீங்க அவ்வளவு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் இதையும் பாருங்க. ஏன்னா இதை பார்த்து நீங்க ரொம்ப ஷாக் ஆக போறீங்க. அந்த இடத்துல அந்த விஷயத்த பார்த்தா ஒரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்புறம் தான் நம்மளுக்கே காட்டுறாங்க, அங்க இருக்கிறது டெலிகா, அதாவது அந்த பொண்ணோட இன்னொரு உருவம் இருக்கு. பாக்குறேன் நம்ம மோச்சனுக்கு எதுவும் புரியல. டெலிகா இங்க இருக்கா, அப்போ அந்த டெலிகா வந்து யாரு, நீ யாரு ஃபர்ஸ்ட்? ஆனா நீ அடைய ஆசைப்படுற அந்த டீமன்ஸோட நான் தான். பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், டீமன்ஸோட வந்து ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கு, முக்கியமா அது ஒரு பொண்ணு. அதனால அவன் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறானா. அங்க ஹீரோவும் கத்துறான், நீ வந்து ரொம்ப லவுடா கத்தின்னு இருக்க, அதுக்கும் மேல உனக்கு இப்போ ஏகப்பட்ட விஷயம் வந்து தெரியும். ஷேடோ ஆர்மி சீக்கிரமா வாங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அந்த ஆளு பயங்கரமா கத்துறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ தொண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். நீ கத்தலாம் கதலாம், ஆனா எதுவுமே இங்க நடக்காது. உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா, நான் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே உன்னை அனுப்பி விடுறேன். இங்க வந்து என்ன எதுவுமே பண்ணாதீங்க, நான் வந்து இதுக்கு மேலேயும் நான் அப்படியெல்லாம் பண்ண போதில்ல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு புரியுது, மாதிரி நீ தானே அந்த கந்தருக்கு ஆர்டிஃபேக்டையும் கொடுத்தது, டெலகாக்கு அந்த ட்ரக்கையும் நீ தானே சப்ளை பண்ண. இல்ல இல்ல, நான் வந்து இதுக்கு மேலேயும் அப்படிலாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விடுங்களேன். கண்டிப்பா நான் வந்து உன்னை மன்னிச்சு விடுறேன், அதாவது இதுக்கு மேலேயும் நீ அந்த தப்பை இனிமேல பண்ண மாட்டேன், நான் அந்த மாதிரி நிலைமைக்கு உன்னை ஆக்க போறேன். பிளாக் ஃபாக வச்சு ஒரு இடத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள அவனை அனுப்புறான். அந்த இடம் வந்து ஒரு டைமென்ஷன் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த ஒருத்தங்களும் அதுக்குள்ளதான் மாட்டின்னு இருக்காங்க. சீன்ல அங்க ஹீரோவும் சொல்றான், இப்போ மிஞ்சிருக்கிறது வெறுமா டெலகா தான். அப்படியா, நான் வந்து அவளை பாத்துக்கிறேன், ஏன்னா அவ உங்களோட பாடியே எடுக்கலன்னு பார்த்தால. சரி சரி, நீ வந்து பாத்துக்கலாம் கேளன், ஆனா அதுக்குன்னு ரொம்ப ஓவரா போயிடாத. கண்டிப்பா நான் வந்து அந்த அளவுலாம் ஓவரா போக மாட்டேன், ஏன்னா என்னோட மாஸ்டர் மேலேயே இந்த பொம்பளை கைய வைக்கலான்னு பார்த்துச்சுல, இப்போ எனக்கான டைம், அதாவது நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, நான் உன்னை வந்து ஒரு வழி ஆக்க போகிறேன். நான் என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறேன். உன்னை அப்படியே வெட்டி போடுவா, அப்படியே வெட்டி போட்டு ஒரு 1000 துண்டாக்கிடுவா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ண போதில்ல. ஆனா அதுக்குள்ள டெலகாவோட மூஞ்சில ஒரு பயங்கரமான பஞ்சு உழுது. இதுக்கு மேல கத்துற சவுண்ட் ஒண்ணி தான் அங்க பலமா கேக்குது. யோசிச்ச மாதிரி தான் நம்ம டெலகாவோட நிலைமை இதுக்கு மேல ரொம்ப மோசமாக போகுதுன்னு நினைக்கிறேன். அவன் வெளியில வருவானா, அங்க திடீர்னு அவனுக்கு ஒரு மானா சென்ஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த மானா ஃபீல் ஆகுது. அவன் வெளியில வந்த அந்த ஏரியா ஒரு வேற ஒரு டொமைனா மாத்து. அந்த டொமைனை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த மானா இதை வந்து ஆல்ரெடி அவன் ஃபீல் பண்ணிருக்கான். அங்க ஒரு உருவமா அப்படியே அப்பியர் ஆகுது. அது வேற யாரும் இல்ல, இந்த லாம்ஸ்டரோட மேனேஜர் தாங்க, லின்சி, அந்த பொம்பளை தான். என்னப்பா, உனக்காக நான் ரொம்ப நேரமா காத்து நின்றேன், நீயே வந்துட்ட. சிரிக்கா வந்து என்னை பத்தி அவளைக்கும் உன்கிட்ட சொல்லல, நீ கவலைப்படாத, எப்படியும் நானே உனக்கு சொல்றேன். நீ மத்த மேனேஜர்ஸை கொல்லலான்னு பாக்குற. ஆமா ஆமா, நான்
நானும் தேடி தேடி களைச்சு போயிட்டேன். இதுக்கு மேல உங்களை தேட வேணாம், நீங்களே வந்துட்டீங்க, அவ்வளவுதான், இது எனக்கு போதுமே. திடீர்னு அங்க ஹீரோவை யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. அதை பார்த்தவன் ரொம்ப ஆச்சரியமாவறான். தாக்குனது வேற யாரும் இல்ல, அந்த லீசா அந்த பொண்ணு தான். மாஸ்டர், நீங்க வந்து வெறுமா எனக்கு கட்டளை ஒண்டி கொடுங்க, நான் அந்த பையனை அப்படியே கொன்னுறேன். இப்படி இவ சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் லின்சி எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான், லின்சியை எதுக்கு அவன் கொல்லணும், மாஸ்டர் பிளான போடுற அந்த அண்ணன்காரன் அவன் வந்து என்னதான் ட்ரை பண்றான், இது எல்லாமே நம்மளுக்கு போக போக தெரியும். மறக்காம நான் சொன்ன மாதிரி கீழே ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா ரீசெண்டாவே டவுனா தான் இருக்கு, நீங்க லைக்கை போட்டா வேண்டிதான் இன்னமும் புஷ் ஆகும். அதே டைம்ல ஒரே ஒரு கமெண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் போட்டு விட்டுருங்க, ஒரு ஹார்ட்டினை போடுங்க, எனக்கு அதுவே போதும். ஏதோ ஒன்று இதை விடவும் தரமான மான்வாலாம் வச்சிருக்கேன், அதையும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.